வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்மார்ட் ப்ரிப்ரேஷன். இன்றைக்கி குரூப் 2ல் நடந்த PYQ 25 கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காண்பனவற்றுள் தமிழ்நாட்டில் பாப்பா உமாநாத் பற்றிய உண்மையான கூற்றுக்கள் யாவை? பாப்பா உமாநாத் பற்றிய உண்மையான கூற்றுக்கள் எது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை பற்றி ஒரு சில லைன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பாப்பா உமாநாத் அப்படின்றவங்க எந்த வருஷத்துலேருந்து, அவங்களுடைய காலம் எப்போ அப்படின்னா 1931 2010 வரைக்கும். 1931 2010 வரைக்கும். ஓகேவா? அடுத்தது, இவங்க இவங்களுடைய இயற்பெயர் என்னதுன்னா தனலக்ஷ்மி. இவங்க 1973 ஆல் இண்டியா டெமோக்ராட்டிக் உமன்ஸ் அசோசியேஷன் என்ற அமைப்பை உருவாக்குனாங்க. 1973 ஆல் இண்டியா டெமோக்ராட்டிக் உமன்ஸ் அசோசியேஷன் என்ற அமைப்பை உருவாக்குனாங்க. இவங்க 1989 எம்எல்ஏவாக எங்கே அப்படின்னா திருவெரும்பூர். ஓகேவா? திருவெரும்பூரில் வின் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க உப்பு சத்தியாகிரகத்தில் கைதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. இது தப்பாக கொடுத்துருக்காங்க. 1945 எந்த கட்சியில் சேர்ந்துருப்பாங்க அப்படின்னா கம்யூனிஸ்டில் சேர்ந்துருப்பாங்க. 1964 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டினில் எது கரெக்டுன்னு பார்க்கலாம். அப்போ உப்பு சத்தியாகிரகத்திற்காக ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்ட முதல் தென்னிந்திய பெண்மணி யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்பா உமாநாத்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. உப்பு சத்தியாகிரகத்துக்காக அபராதம் கட்டிய பெண்மணி யாருன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி. ஓகேவா? அடுத்தது, இவங்க துவரிமான் கிராமத்தில் ஒரு குடியானவர் இயக்கத்தை நிறுவினர். இது கரெக்டு. எங்கே அப்படின்னா துவரிமான் கிராமத்தில் ஒரு குடியானவர் இயக்கத்தை நிறுவனாங்க. அது இல்லாமல் பொன்மலை பெண்கள் கூட்டமைப்பில் இவங்க ஒரு அங்கமானாங்க. அப்போ 2, 3 கரெக்டு. இவங்க 1945 காங்கிரஸில் சேர்ந்துருக்க மாட்டாங்க. 1945 கம்யூனிஸ்டில் சேர்ந்துருப்பாங்க. அப்போ கரெக்டான ஆன்சர் என்னதுன்னா 2 மற்றும் 3 கரெக்டு. 2 மற்றும் 3 கரெக்டு. அடுத்த கொஸ்டின், தாமஸ் மன்றோ சென்னையுடைய ஆளுநராக எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருந்திருப்பாங்க அப்படின்னா 1820 1827 வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஓகேவா? தாமஸ் மன்றோ ரயத்து வாரி முறையை அறிமுகப்படுத்தினார். அது கரெக்டு. இவர் திருமலை திருப்பதி கோயிலுக்கு பெரிய கொப்பரை ஒன்றை அன்பளிப்பாக வழங்கினார். இதுவும் கரெக்டு. பக்கோடா நாணயங்களுக்கு பதிலாக ரூபாய் நாணயங்களை இடம்பெறச் செய்தார். இது தப்பு. அப்போ எது கரெக்ட் அப்படின்னா ரயத்து வாரி முறையை அறிமுகம் செஞ்சவர் தாமஸ் மன்றோ. இந்த திருமலை திருப்பதி கோயிலுக்கு பெரிய கொப்பரை வழங்கியிருக்காரு. அப்போ எது கரெக்டுன்னா 1 மற்றும் 2 கரெக்டு. அடுத்த கொஸ்டின், இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்ற குரட்பாவில் மனித உறவுகள் இனிமையாக திகழ வலியுறுத்தப்படும் பண்பு எது அப்படின்னா என்ன பண்பை சொல்கிறாங்க அப்படின்னா கடுமையான சொற்களை பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் சொல்கிறாங்க. என்னது? கடுமையான சொற்களை பயன்படுத்தாமல் இருக்கிறது.
அடுத்த கொஸ்டின், சரியாக பொருந்தி உள்ளவற்றை தேர்வு செய்க. சேர அரசர் எங்கே அப்படின்னா வஞ்சி தொண்டி. அதே மாதிரி அசோக மன்னனுடைய கல்வெட்டு எதுனா சம்பா கல்வெட்டு. அப்போ 1, 4 மட்டும்தான் சரியாக பொருந்திருக்குது. இந்த 2, 3 வந்து தப்பாக பொருந்திருக்கு. சோழ அரசர்னா உறையூர், அதே வந்து பாண்டிய அரசர்னா மதுரை, மதுரையில் கொற்கை. இங்கே சோழ அரசர்னா உறையூர், பூம்புகார். அப்போ வந்து கரெக்டாக இருக்கிறது வந்து எதுனா 1, 4. 1, 4 வந்து கரெக்டாக இருக்குது. ஊவேசா பதிப்பித்த சங்க கால நூல்களை ஆண்டுகளோடு பொறுத்துக்க. ஓகேவா? 10 பாட்டு எந்த வருஷம்னா 1889 வந்து 10 பாட்டை வந்து ஊவேசா வந்து பதிப்பித்திருப்பாங்க. எப்போ? 1889. புறநானூறு வந்து எப்போ அப்படின்னா 1894. ஐங்குறுநூறுனா 1903. பதிற்று 10 அப்படின்னா எப்படின்னா 1904. அப்போ ஆன்சர் வந்து 2413. 2413. ஊவேசா பதிப்பித்த வேறு சில நூட்கள் என்னென்னு பார்க்கலாம். சீவக சிந்தாமணி, எந்த வருஷம் அப்படின்னா 1887. அடுத்தது வந்து சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் எப்படின்னா 1892. மணிமேகலைனா 1898. பரிபாடல் 1918. குறுந்தொகை வந்து எப்படின்னா 1937. ஓகேவா? சீவக சிந்தாமணி 87, சிலப்பதிகாரம் வந்து 1892, பரிபாடல் வந்து 1918, மணிமேகலை 1898, குறுந்தொகை வந்து 1937. கிமு 6ஆம் நூற்றாண்டில் மக்கள் எழுத்தறிவு பெற்றவர்களாக விளங்கினர். கீழடியில் கிடைத்த பானையில் தமிழ் எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இது வந்து கரெக்டு. கீழடியில் கிடைத்த பெரும்பாலான பானைகளில் பானை உலர்ந்த பின்னர் எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இதுவும் கரெக்டு. கீழடியில் கிடைத்த கருப்பு சிவப்பு நிற பானைகளில் கடவுள் உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தப்பு. பானையில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அனைத்தும் ஒரே எழுத்தில் அமைந்தவைன்னு சொல்கிறாங்க. இது வந்து தப்பு. இப்போ கரெக்டு வந்து 1, 2 மட்டும் கரெக்டு. பேரறிஞர் அண்ணா ஆட்சியில் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. தமிழை பல்வேறு துறைகளில் இணைக்க அவர் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார். எது கரெக்டுன்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க. சத்தியமே மேவ ஜெயதே என்ற சொற்கள் அரசு லட்சணையில் இருந்து நீக்கப்பட்டு வாய்மையே வெல்லும் என்னும் தமிழ் சொற்கள் சேர்க்கப்பட்டன. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதன்முறையாக தமிழக அரசு தலைமைச் செயலகம் என்ற பெயர் பலகை திறக்கப்பட்டது. தமிழக அரசு பேருந்துகளில் திருக்குறள் வசனங்கள் எழுதி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இது 3மே கரெக்டு. இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. 1, 2, 3 வந்து கரெக்டு. இவங்க வந்து 1967 69 வரைக்கும் சிஎம்மாக இருந்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், லோக்மானிய திலக சுயராஜ் இயக்கத்தை தன்னாட்சி இயக்கம் என மறு உருவம் கொடுத்து மாற்றி அமைத்தார்.
சுயராஜ் என்ற சொல் ஆங்கிலேய அரசிற்கு முற்றிலும் விரும்பத்தகாத சொல்லாக இருந்தது. மேலும் இது ஒரு துரோக சொல்லாக கருதினர். இது வந்து என்னதுன்னா ரெண்டுத்துக்கும் கரெக்டு தான், ரெண்டும் கரெக்டு தான். இதுக்கு கரெக்டான விளக்கமும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சுயராஜ் இயக்கத்தை தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மறு உருவம் கொடுத்து மாற்றி அமைத்தார். ஏன் அப்படின்னா சுயராஜ் என்ற சொல் வந்து ஆங்கில அரசுக்கு முற்றிலும் விரும்பத்தகாத சொல்லாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பின்வருவனவற்றில் சரியாக பொருந்தியுள்ள இணைகளை தேர்ந்தெடுக்க. தர்மாலயம் யாரோடையது அப்படின்னா வி சுப்பிரமணியனோடது. பாரத மாதா சங்கம் யாரோடையதுன்னா நீலகண்ட பிரம்மச்சாரியோடது. பாரதி ஆசிரமம் யாரோடையதுன்னா சுப்பிரமணிய சிவா. சுதேசி கப்பல் கம்பெனி யாரோடையதுன்னா வஉசி. ராமகிருஷ்ண மிஷன் வேதாந்த கோட்பாட்டை உயர்த்தி பிடிக்கிறது. ஏன் அப்படின்னா இது வந்து இந்தியாவின் பண்டைய கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்குது, மனிதனில் உள்ளார்ந்த மிக உயர்ந்த ஆன்மீகத்தை வந்து வளர்க்குது. ஓகேவா, இது ரெண்டு கரெக்டு. அது இந்தியாவின் பண்டைய கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்குது, மனிதனுடைய உள்ளார்ந்த மிக உயர்ந்த ஆன்மீகத்தை வந்து இது வந்து வளர்க்கிறது. அதனால தான் வந்து இது வந்து வேதாந்த கோட்பாட்டை வந்து உயர்த்தி பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. 1 and 2 வந்து கரெக்டு. இந்து மதத்தின் உண்மையை மட்டும் நம்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிறது வந்து தப்பு. அடுத்த கொஸ்டின். கீழ்கான் குடியேற்றங்கள் தலைமையிடங்களில் சரியான இணையை வந்து தேர்ந்தெடுத்து எழுதுக்கன்னு சொல்கிறாங்க. எது கரெக்டுனா போர்ட்டனோவா வந்து யாரோடையதுன்னா டச்சுக்காரர்கள். சாந்தோம் வந்து யாரோடையது அப்படின்னா போர்ச்சுகீசியர்களுடையது. ஓகேவா. தரங்கம்பாடி யாரோடையதுன்னா டேனியர்கள். தரங்கம்பாடி யாருதுன்னா டேனியர்களுடையது. தேவனாம்பட்டினம் வந்து யாரோடையதுன்னா ஆங்கிலேயரோடது. இது ரெண்டும் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. எது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு நாமே திட்டம் இது வந்து பயணிகளுடைய நிழற்குடைகள், இது வந்து கரெக்டு. தோழி அப்படின்றது வந்து எதுனா பெண்களுக்கான விடுதி திட்டம். நம்ம ஊர் சூப்பர்னா அங்கன்வாடி மையங்கள். புதுமை பெண் திட்டம்னா மாதாந்திர உதவித்தொகை 1000 ரூபாய் கொடுக்குறது. நமக்கு நாமைனா பயணிகளுடைய நிழற்குடைகள். தோழினா பெண்களுக்கான விடுதி திட்டம். நம்ம ஊர் சூப்பர் அப்படின்னா அங்கன்வாடி மையங்களை வந்து மேம்படுத்துவதற்காக புதுமை பெண் திட்டம் வந்து மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 1000 ரூபாய் தரது. டாக்டர் தர்மம்மாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் தொடர்பான கூற்றினை கண்டறிக. இத்திட்டத்தில் பலனடைவதற்கு வருவாய் வரம்பு மற்றும் கல்வி தகுதி வரையறுக்கப்பட்டுள்ளது. பட்டம் மற்றும் பட்டய படிப்பு முடித்தவர்களுக்கு ரூபாய் 50,000 வழங்கப்படுவதுடன் அதில் ரூபாய் 30,000 வங்கி கணக்கிலும் 20,000 தேசிய சேமிப்பு பத்திரமாகவும் வழங்கப்படுகிறது. இவ்வாறு பட்டம் பட்டய படிப்பு முடித்தவர்களுக்கு 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயம் வழங்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் தர்மம்மாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டத்தை பற்றி பார்க்கலாம். எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1989 வந்து கொண்டு வந்திருப்பாங்க.
இது வந்து விதவையோடைய மறுமணம் செஞ்சு அவங்களுடைய மறுவாழ்வுக்காக இந்த அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து வருமான உச்ச வரம்பெல்லாம் இல்லை. அதுவும் இல்லாமல் வந்து இதில் வந்து எஜுகேஷனும் இல்லை, அதாவது கல்வி தகுதியும் இல்லை, அதே மாதிரி வருமான உச்ச வரம்பும் இல்லை. கல்வி தகுதி இல்லை, வருமான வரம்பும் இல்லை. வருமான வரம்பும் இல்லை. ஓகேவா? அடுத்தது அது இல்லாமல் வந்து ஆணாக இருந்தால் வந்து எத்தனை வயசு வந்து இருக்குன்னா 40. அதாவது விதவை மறுமண உதவி திட்டத்தில் பெண்ணாக இருந்தால் வந்து 20. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இத்திட்டத்தில் பலனடைவதற்கு வருவாய் வரம்பு மற்றும் கல்வி தகுதி வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. அதே மாதிரி பட்டம் மற்றும் பட்டய படிப்பு முடித்தவர்களுக்கு எவ்வளோ அப்படின்னா 50,000 வழங்கப்படுவதுடன் அதில் வந்து 30,000 வந்து வங்கி கணக்கிலும், அதே மாதிரி 20,000 வந்து தேசிய சேமிப்பு பத்திரமாகவும் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் வந்து அந்த பட்டம் மற்றும் பட்டய படிப்பு முடித்தவங்களுக்கு வந்து 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயம் வந்து வழங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இதில் வந்து எது 2 மற்றும் 3 வந்து கரெக்டு. தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் எந்த வருஷம் அப்படின்னா 1949. தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் எப்போனா 1949. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் எப்போ அப்படின்னா 1972. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் எப்போ அப்படின்னா 1965. தமிழ்நாடு மாநில தொழில் மேம்பாட்டு கழகம் எப்போ அப்படின்னா 1971. தொழில் முதலீட்டு கழகம் அப்படின்னா 1949. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அப்படின்னா 1972. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் அப்படின்னா 65. அதே மாதிரி தமிழ்நாடு மாநில தொழில் மேம்பாட்டு கழகம். ஓகேவா? இது எப்போ அப்படின்னா 1971. டிக் வந்து எப்போ 1949. இது எப்போ அப்படின்னா 1972. எப்போனா 1965. ஆயிரத்தி 1971. டான்ஸ் எப்போனா 1965. டிட்கோ 1965. ஓகேவா? அடுத்தது அதுதான் கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கஸ்தூரிபா காந்தி பெண் குழந்தைகள் கல்வி நிலையங்கள் சென்னை மற்றும் தூத்துக்குடியில் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து தப்பு. கஸ்தூரிபா காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் கல்வி நிலையங்கள் எங்கெங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஈரோடு, விழுப்புரம், திருப்பூர். ஈரோடு, விழுப்புரம், திருப்பூர்.
ஓகேவா? இது வந்து எந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 2004. எதுக்காக அப்படின்னா விளிம்பு நிலையில் இருக்கிற பெண்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை வந்து ஏற்படுத்துறதுக்காக இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சமக்கிர சிக்ஷா அந்த திட்டத்துடைய ஒரு பகுதியாக வந்து இருந்திருக்கும் இது. ஓகேவா? அடுத்தது எமிஸ் அப்படின்றது தமிழக அரசு ஊழியர்களின் குறை தீர்க்கும் இணையதளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து யாருக்காக அப்படின்னா அரசு ஆசிரியர்களுக்கான எமிஸ்னது ஆசிரியர்களுடைய வருகை பதிவேடு. எமிஸ் அப்படின்னா முதலமைச்சரின் ஊட்டச்சத்து மிக்க காய்கறிகள் தோட்ட திட்டமானது இல்லத்தரசிகளை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டதால் ஊட்டச்சத்து மிக்க காய்கறிகள் தோட்ட திட்டமானது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா முதலமைச்சருடைய ஊட்டச்சத்து மிக்க காய்கறிகள் தோட்ட திட்டமானது இல்லத்தரசிகளை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. இது வந்து கரெக்டு. அது இல்லாமல் ஊட்டச்சத்து மிக்க அந்த காய்கறிகள் தோட்ட திட்டமானது எந்த பகுதிகளுக்கு அப்படின்னா நகர்ப்புற பகுதிகளுக்கு மட்டும்தான், ஆனால் கிராமப்புற பகுதிகளுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின்,